தமிழகத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்தில் அதீத ஆர்வம் கொண்டிருந்தவர் கருணாநிதி. அரசியலில் அழியா முத்திரையை பதித்தவர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கடிதம். பிரதமரின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இன்று தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். கடலோர காவல் படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டடத்தையும் திறந்து வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடர்கிறது மருத்துவர்களின் போராட்டம். விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் அங்கேயே படுத்துறங்கியபடி போராட்டத்தை தொடர்கின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் இரவில் பணியாற்றும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கும் வகையில் புதிய திட்டம், பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அம்மாநில அரசு தகவல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை சம்பவத்தில் நீதி கேட்டு தொடரும் போராட்டங்கள். சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக அனைத்து மாநில காவல்துறையும் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை அறிக்கை அளிக்க மத்திய உள்துறை உத்தரவு. லண்டனில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் ஏர் இந்தியா பெண் ஊழியருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை. தப்பியோட முயன்ற நைஜீரிய நபர் லண்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. முதலமைச்சரே நேரடியாக தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டதால் தான் திட்டம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் குரங்கம்மை தொற்று கண்டறியப்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு அறிகுறி இருந்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 30 ஷாப்பிங் மால்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சென்னை அண்ணா நகரில் உள்ள VR ஷாப்பிங் மாலுக்கும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். சீன ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் விளையாட்டு செயலி மூலம் 400 கோடி ரூபாய் மோசடி. சென்னை பொறியாளர் உட்பட 4 பேர் கைது. சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயிலில் சென்ற வடமாநில இளைஞரிடம் செல்போன் பறிக்க முயன்ற போது கால் துண்டானது. கஞ்சா போதையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் கைது. திருப்பதியில் உள்ள தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் தீ விபத்து. பல முக்கிய வழக்கு ஆவணங்கள் உள்ள நிலையில் தீ விபத்தால் அதிர்ச்சி. பீகார் மாநிலத்தில் கங்கை நதி மீது கட்டப்படும் பாலம் 3வது முறையாக இடிந்தது. 1710 கோடி ரூபாய் செலவில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வந்த நிலையில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்திப்பு. ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை விரைந்து விடுவிக்குமாறு கோரிக்கை. பெங்களூரு சாலையில் வீலிங் செய்த இளைஞரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறித்த பொதுமக்கள். பாலத்திலிருந்து கீழே தூக்கி வீசினர்.